இந்த புதியானது 10 பணங்கள் ரூபாய்க்கு அதோடைய வித்துக்கள் அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் தட்டக்கூடியது ஒரு குணம். எப்படி 2024 குணங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1771 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமாகின்றானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக அழலுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் அழிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன்காவலை கழகத்தின் விளைவாகும். இது அறிந்து வரவராகிலும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த ஒவ்வொருமே என்னை கண்டால் அஞ்சு அணுகுவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். இப்படி திருசரி ஒரு கழகமாக செய்யாமல் என்னுடைய சிறசானது 1000 கூட கொடுத்து கீதைகளது தமையின் தக்க நட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றிக் கொள்ளால் தான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயணமோ, ஓம் நமோ நாராயணமோ, ஹரி ஓம் நமோ நாராயணமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இந்த அதிகாலையில் எழுநேற்றை கிரமாஷ்டம் விடுத்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனதமாக தனது பூத கணங்களுடனும் சித்தங்கள் வெற்றிக்கக்கூடிய உமா மகேஸ்வரை கண்டு அவர்கள் ஆசியம் பெற்று அதன் பின் 1001 காதலுக்குள்ள திருப்பற்கடையில் 1000 மகிழ முடிவுடைய ஆதிசசிவை சயனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுமதை கண்டு அவர்கள் ஆசியம் பெற்று அதற்கு சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்களுடைய நிலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தேக பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்கள் ஆசியம் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழில் காரணமாக இப்புதியுலகின் தென்திசையில் வெளிமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். கதவு தேவாகி நடந்துவிட்டது நடிகர்கள கழகம் நடத்துவதற்கொண்டு அதிகூறுவதிலேயே காரணம் என்னவென்றும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆடை முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழுமுகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்தனையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லாரும் சந்தேகமில்லை. அந்த கணபதி தொழுதுவிட்டு பிறகு மற்றதை பற்றி யோசிக்கிறார். கலைமானி தான் பெற்ற இரு பெண்ணில் மதம் கொள்ளோம் கல்யாண மனவாடனே கலைமானி தான் பெற்ற இரு பெண்ணில் மதம் கொள்ளோம் கல்யாண மனவாடனே
அந்த கணபதியை தொழுதுவிட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்துவிட்டது. வல்லாளப்படியை சேர்ந்த சந்திரகுமார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை எடுத்து கௌரவப்படுத்தினார்கள். மாலையை விட்டு கௌரவப்படுத்தி மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறை அமைத்துக் கொடுத்த அன்பண்ணார் மண்ணின் மைந்தன் உப்புராஜ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. அந்த கணபதியை தொழுதுவிட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்துவிட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு சிறப்பு கிடமாக இருக்கிறது தெரியுமா? ஒத்துக்கெடுக்கும் புன்சோலைகளும் தொங்கி வழியும் நீரோடிகளும் பாய்தோடும் ஆறுகளும் பாடிக்குழான்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? சிவனிடம் அருவி சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட விதத்தை பூமியை பற்றி வரைத்தால் எப்படி இருக்கும்? வரைந்து பார்க்கலாமா? நதியோரம் நாணம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் நல்குது நாடங்காலையும் சொல்லு
அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி 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 நன்றி. தட்டிய உள்ளங்களுக்கும் நன்றி, தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி, தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணிக் கொண்டிருப்பதற்கும் நன்றி 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 நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் கொட்டை பார்க்க கொடி பார்க்க வரையும் கொட்டை பார்க்கும் தென்பாக வாகுமுச்ச நெஞ்சே நாரனை கண்டுகளை பார்க்கு. நாரம் என்றால் நீர், அயனம் என்றால் உறைவிடம். அன்பிற்கு உருவமான எம்பெருமான் சிவ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அமர்ந்த ஆனந்தக்கு நீர் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் மங்கர்கள் சூர சங்காரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்பரமுடத்தை வைத்து திருமணம் கொண்டார். சுந்தரவள்ளியோ ரூபமாக காட்டில் அங்கு திறந்து மான்வெற்றில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே திரை காத்து எல்லாம் உள்ள முருகனுக்காக 6 நோங்கள் வாழ்க, 6 முகம் வாழ்க, பிறப்பு சர்வல் வாழ்க, குப்பட வாழ்க, சிவகை மைய வாழ்க, மாசலா மணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவரோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பயன்படுத்தும் ஒரு நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்திரு, தனித்திரு, வைத்திரு என்று விரதம் எடுத்தது போல தெரிகிறது. அவர் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? அது வாராண்டி வாராண்டி ஒருத்தர் வாழனம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா.
அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. எப்படி காத்துக் கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதன் பிறகு கழகத்தை துவங்கலாம். உள்ள பெரிய கொள்ளக்கூட்டம் கிடக்கு. மனதை கொள்கிற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம்! அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். அற்புதமான ஞானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இனிசை கேட்கும் பொழுது துள்ளாதவனும் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த வள்ளியகப்பட்டவள் எப்படி இனிசை பாடிக்கொண்டிருக்கிறார் என்று சற்றே பனங்காலியைச் சேர்ந்த ஞான வெளிச்சத்திரர் அவர்கள் மாநிலத்துக்கு விருப்பத்திருக்கிறார்கள். அன்புள்ளத்திற்கு என் சார்பாகவும் எங்களை சிப்பிலும் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்ல முறை அமைத்துக் கொடுத்த அன்பனார் உப்ராஜா அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவ பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவ கண்ணி புது நாடகம் வீரவில் அரங்கீரனும் பாடியழைப்பு உன்னை இதோ தேடும் கருவாச்சி ஏ கருவாச்சி ஓசாடமாட பார்வையாட காதல் உண்டு உருவாச்சு கண்ணாட சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்ப காதல் வந்து புதுமுடமே ஆயாச்சு ஒரு கதை சொல்லலாம் எது கதை இது காதல் தெய்வீகம் அறப்போட ஒரு மூடல் கதை சொல்லலாம் என் கதை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து உள்ளுக்கு உள்ளாக நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் இழுத்து கண்ணாக ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜிய பிள்ளையாடு ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜிய பிள்ளையாடு
ஒரு அணியுமில்லை ஒரு பிரிவும் இல்லை அந்தருக்கு ஒன்று ஆடுகிறேனும் அந்தருக்கு ஒன்று ஆடுகிறேனும் உன்னைத்தானே தஞ்சமில்லை நம்பி வந்தாய் மானே உயிர் போல் எடுத்து ஒரு மாலையிடு விழிநீர் தெளித்து வண்ணத்தோடமிடு உன்னைத்தானே அவள் ஒரு அபிமானத்தாளை அவள் ஒரு நானும் வந்தல் மாறவை நாடி வந்த பறவை தேடி வந்ததே வேதம் செய்தது தேடி வந்ததே வேதம் செய்தது
நன்றி 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 நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்பற்பட்ட வகையிலே அழகாக அற்புதமாக ஒளிபெருக்க வந்திருக்கின்றார்கள். ராக்காய் அற்புதமான ஒளிபெருக்கி. அந்த ஒளிபெருக்கை தான் ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, ஒளிபெருக்க மட்டும் சரியா இருந்த போதுமா? இசைக்கக்கூடிய இசை கலைஞர்கள் இப்போது பாடிய பாடலுக்கு திரைப்படத்தோடு எத்தனையோ இசைக்கருவிகளை வச்சிருப்பாங்க. எஸ்.பி. பாலசுப்ரமணியா அவர்கள் இந்த பாடலை என்னால பாட முடியாது அப்படின்னு போயிட்டார். பல முறை அவரை பாட வச்சு அந்த பாடலுக்கு இசை வைத்த அன்பனார் ராஜேந்திர அவர்கள் பல முறை பாட வச்சு இந்த பாடலை சிறப்பாக அமைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வகையிலே ஆறுமொழி சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய அன்பன்னார் எம்ஏ கிடாத்திரியை சேர்ந்த முருகன் அவர்கள், அவருக்கு இணையாக நந்தீஸ்வரம் போன்று அமுதிருந்து இந்த மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி ஏனாதை சேர்ந்த எஸ். ஓ. செல்வராஜ் அவர்கள், இவருக்கு இணையாக ஆழ்கிற வாசிக்கக்கூடிய அன்பு மகன் கல்விமணியை சேர்ந்த சக்திவேல் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருந்து இந்த தாளத்தை வாசிக்கக்கூடிய அன்பு அண்ணார் கிடாதிரியை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள், இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்தா போதுமா? ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார் அன்பு அண்ணார் உப்புராஜா அவர்கள். நான் கிட்டத்தட்ட இந்த நாடக உலகத்திற்கு வந்து 32 ஆண்டுகள் ஆகிறது. அப்படிப்பட்ட வகையிலே இந்த பகுதிக்கு இந்த ஊருக்கு நான் இதுவரைக்கும் வந்தது கிடையாது. உங்களை இந்த வருஷம் இந்த பூக்குடி திருநாளுக்கு நம்ம ஊருக்கு உங்களுக்கு நான் அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பனார் உப்புராஜா அவர்கள் சொன்னார்கள். அவர் சொன்னது போன்று இந்த முறை என்னை இங்கு அழைத்து வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சிறப்புக்குரிய நாடக அமைப்பாளர் இந்த மண்ணுடைய மைந்தன் உப்புராஜா அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. அற்புதமாக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வுகளை வெளியுலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே வீடியோ எடுத்துக் கொடுங்க ஆர்ஜே தவம் அன்பு அண்ணார் அவர்கள், அவருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. நன்றி நன்றி நன்றி. என்னடா இது, நாரதர் வந்தார் ஒரே ஒரு பாட்டை பாடிக்கொண்டு நம்மளை பூரா கையை தட்ட சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல. 2 கைகளும் அப்படி இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடுமா? அது மட்டுமல்ல, 2 கைகளை இணைத்து தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக ஏற்படும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயம் பலவீனம் அடையாது. அப்ப இதயம் பலவீனம் அடையாமல் சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்படிப்பட்ட வகையிலே கைதட்டி கரகோஷப்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் அழகாக அற்புதமாக சிறப்பாக ஒளிபரிக்க வைத்துக் கொடுக்கக்கூடிய ராக்காய் ஒளிபரிக்க நிலையத்தின் சார்பாகவும் எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் உப்ராஜ் அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. சரிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர வேதத்தின் கொட்டி இந்த காலகத்திற்கு உரியவள் தான் தருவதை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்ற ஒரு சீமாட்டி அன்னவளை காண வேண்டும் பேட்டேன் அதற்கு பிறகு செய்வேன் அவளுக்கு அந்த கொட்டி அதற்கு முன் இப்படிப்பட்ட இந்த வள்ளியை பற்றி அந்த கந்தன் நாம் சொன்னால் அந்த கந்தன் இவளுக்காக யாரை
தூது விடுகிறார் என்று எண்ணி பார்க்கும் பொழுது மேகங்களை தூது விடுகின்றானா, மின்னலை தூது விடுகின்றானா, இடியை தூது விடுகின்றானா, மலையை தூது விடுகின்றானா, மயில்களா, குயில்களா, அண்டங்களா, தாராக்களா அல்லது மலர்களா, யாரை தூது விடுகிறார்? சற்று எண்ணி பார்க்கலாமா? பூங்காற்றே அந்த வள்ளி கிட்ட சொல்லிவ கலையரசி வெளியவா போட்டியாம்ல வரட்டு பார்க்கலாம். வரட்டு வெளியே வந்து கொழுப்பு யாருக்கு இருக்கு, யாரு எப்படி பார்த்துருவான். கதற கதற உழைச்சிருவோம் கலையரசிய. கலையரசி வெளியவா நீ வந்தாதான் கலகாரம் அந்த வள்ளி கிட்டே சின்ன திரியே உன்ன பறவை
சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் நீ தடை முடிவாயோ நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் அடியெடுத்து வைத்ததோ கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ அண்ணனை ஓட்டு பல சிறப்பா இந்த அத்த மக சிறப்பா ஒரு வெண்ண கருமுனை இந்திய வந்தாலும் உன்னை கமுத்திருப்பா இது கொண்ட விட்டிடவே அது பல சிறப்பா இந்த அத்த மக சிறப்பா ஒரு வெண்ண கருமுனை இந்திய வந்தாலும் உன்னை கமுத்திருப்பா குயிலே கவி குயிலே எவரை தேடுகிறாய் மனசுக்குள் ஆசை வைத்த எண்ணம் வந்தாரா குயிலே கவி குயிலே யாரையுமே பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தாரா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தாரா கத்தாழை காட்டு பாட்டு வண்டிய பொட்டிக்கிட்டு பாட்டுரைய பொட்டிக்கிட்டு காட்டு வண்டி போறவனே கண்ணியம்மா காட்டு வான பத்திரமா பாட்டுக்கம்மா தஞ்சாவூர் வந்து எடுத்து தாமிரபரணி சென்னை எடுத்து தஞ்சாவூர் வந்து எடுத்து தாமிரபரணி சென்னை எடுத்து சேர்த்து செஞ்சிருந்த பொண்ணே இது உண்மையிலே உண்மையிலே ஓரக்கரை மண்ணெடுத்து ஒவ்வொருவ செஞ்சு வச்சு ஓரக்கரை மண்ணெடுத்து ஒவ்வொருவ செஞ்சு வச்சு உரையில தண்ணி வந்து உன்னை மட்டும் பிரிச்சதுங்க ராசாவே உன்னை மட்டும் பிரிச்சதுங்க ராசாவே ஏத்தி தோழத்தி மண்ணு உச்சியிலே மண்ணு உச்சியிலே நான் பாட்டு படிக்கிறேன் நிறுத்தையிலே நான் பாட்டு படிக்கிறேன் நிறுத்தையிலே உச்சியில உங்களுக்கு பிச்சு போடு வச்சது பச்சையான பக்கத்திலே நீருன்னு சொன்னாங்க நீருன்னு சொன்னதிலே நியாயம் என்ன கண்ணாக்கா நெத்தியில பொட்டு நேர்த்தியாக இட்டு நெத்தியில பொட்டு நேர்த்தியாக இட்டு உங்கமன் கூடாரம்மா பூமுழகிட்டு தங்கமன் கூடாரம்மா பூமுழகிட்டு உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமப்பா கருவு செய்த குற்றமப்பா கருவு செய்த குற்றமப்பா வாசல் கருவேப்பிலையே
ஆசை கருவேப்பிலையே ஏமாந்த கருமணியே காத்து அது பூசுக்கு புறப்போ ஒன்றை விடச்சு போட்டோம் போச்சு போச்சு யாரே எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே யாரே எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அந்த காக்கைக்கும் புயல்களுக்கும் எதுவும் முறையிலே எதுவும் முறையிலே உன்னாயிருக்க கற்றுக்கணும் அந்த உண்மையை சொன்ன அவத்துக்கணும் உன்னாயிருக்க கற்றுக்கணும் அந்த உண்மையை சொன்ன அவத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுப்பது யாருங்க உன்னாயிருக்க கற்றுக்கணும் அந்த உண்மையை சொன்ன அவத்துக்கணும் புய புய புண்ணாக்கி ஓடாது தப்பு கணக்கு புய புய புண்ணாக்கி ஓடாது தப்பு கணக்கு இது சாமியார மதிக்க வேணும் முறப்படி சாமியார மதிக்க வேணும் முறப்படி இப்படி போகாத இடம் போனா பாடினால் எவ்வளவு பாடிக்கொண்டிருக்கலாம் காலதாமதம் காரியத்துக்கு கையெழுத்திருக்கூடிய காரணத்தினாலே கந்தனுக்காக பிறந்தவள் இந்த மண்ணில் பகத்தமல்ல கந்தேஸ்வரம் மகேஸ்வரம் கைலேஸ்வரம் அதற்கு அருகாமல் உள்ள கந்தபுரம் அமைந்து படை குழி கூழ் அமைச்சு அரண் நட்பு ஆகிய ஆரையும் பெற்று எல்லாம் உள்ள முருகன் வருவன் எதிர்பார்த்தால் அது உள்ளவ பெருமை அந்த பெருமை எடுத்து இந்த பெண்மை தலைமையில் இருப்பது எவ்வளவோ திவ்யம் அப்படிங்கிற காரணத்தினாலே மாதவரியாவும் வானோடு மண்டலுகமன் நோற்று மாதூர் வெள்ளின் படுவாருடன் மங்கைகிற பொங்கல் வித்த வேளா மாதவத்த அவத்தை கணிகத்தேனை மணந்த தெய்வானை வாழ்த்தச் செய்வான் என்ற தெய்வந்தரை மனமுடித்த எம்பெருமான் முருகவேடன் இந்த வள்ளிகை கரிமணம் பெய்யும் கால் நேரம் வந்துவிட்டது ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக உலாகத் தெரிகின்றான் அவளை முதலில் சந்திப்போம் அதன் பிறகு நம்முடைய கழகம் பற்றி சிந்தி Hey,
பாடலை பாராட்டி எனது அன்பு அண்ணன் அவர்கள் எனக்கு 100 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம். கானகத்தில் பாட்டு பாடு சாமி யாரையான்னு இருக்கேன். இப்ப கேட்க நீ யாரையா? ஏயா கேட்டதுக்கு பதில சொல்லிட்டு நீ யாரையான்னு கேட்கணுமியா? அப்ப நீங்க கேட்டா நாங்க சொல்லணுமா? அப்ப நீங்க சொன்னா நான் கேட்கணுமா? அப்ப கேளுங்க. சொல்லுங்க. என்ன இந்த ஆரம்பிச்சிட்டீல? இந்த வந்துட்டீல நாராயணா நாராயண ரூபாய்க்கு 16. அது என்ன 16? அது என்னையா நாராயண